ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷீஜாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மட்டன் சுக்கா டேஸ்ட்டுக்கு நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து மேலால் இருக்கிற டஸ்ட்டு, புழு பூச்சியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். பட் உள்ளுக்குள்ளே அதில் குட்டி குட்டி புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 1 லிட்ரு நல்ல தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரை, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சைஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வேணுன்னா மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு கொதி வர அளவுக்கு இதை வந்து இது கொதிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து செத்துரும், க்ளீன் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கங்க இந்த மெத்தடை. ஏன்னா நமக்கு அது நல்ல சேஃப்டி தானே. இப்போ நான் இதை வந்து ஒரு ட்ரை பண்ணிக்க போகிறேன். இது ஓரளவுக்கு ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்துருச்சு ஹாட் வாட்டரில். இப்போ இதை நான் வந்து ட்ரைன் பண்ணிக்க போகிறேன். இது அப்படியே ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். மீன்வைல் நம்ம ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான். உங்களுக்கு வேணால் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. என்னோடய வெங்காயமே நல்லா பெருசாக இருந்தங்காட்டிக்கு ஸோ நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இதை வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிற சைட் கேப்பில் நம்ம வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா காலிஃப்ளவரை கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதில் இருக்க இதெல்லாம் போயிடும். இப்போ நான் இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். வதக்கி ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கணும். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு போதும். நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதக்குனிங்கன்னா பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அதில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்தை வந்து நான் மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, ஒரு ½ தக்காளி, என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி இருக்கங்காட்டிக்கு நான் அதுலேருந்து ஒரு ½ தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி வேண்டான்னா ஆப்ஷனல் தான், விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. ஒரு ½ தக்காளி வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஒரு கிளறிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது உள்ளே வந்து குக் ஆகும் நல்லா. ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டதே இது வந்து ஒரு 40% குக் ஆகிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி மூடி போட்டு தண்ணி விடாமல் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% குக் ஆயிரும். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ½ டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம்தான் இந்த மசாலாஸ் வந்து. நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அந்த மாதிரி எந்த மசாலாஸ் வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல இந்த மாதிரி நம்ம நார்மல் மசாலாஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சுடு தண்ணியிலையும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட உப்பு இதில் கொஞ்சம் சார்ந்திருக்கும். ஸோ உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராகவே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா, நம்ம கடையில் கிடைக்கலையே சிக்கன் மசாலா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து இந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் மட்டன் மசாலா, அந்த மாதிரி எந்த மசாலா உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதுவே சேர்த்துக்கலாம்.
இல்லைன்னா கரம் மசாலா வந்து நீங்கள் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் தான். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அது வந்து நல்லா சூப்பரா முருகி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இது வந்து சாதாரண ஒயிட் ரைஸுக்கு, தாளிச்ச சாப்பாடுக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் வச்சு சூப்பரா சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா எம்மியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.